கொண்டிருந்தனா இப்போ உனக்கு என்ன இருக்கும்? கம்பி தானே எண்ணிட்டு இருந்திருப்ப. ஐயோ, தேவையில்லாம எதையோ ஞாபகப்படுத்துறாளே இவ வேற. சி. ஆமா, இவளை நான் கொல்ல பார்த்தேன்தான், விட்டு இருந்தா கொண்டிருப்பேன். ஆனா அது தப்புன்னு எனக்கு புரிய வச்சது யாரு? நான் ஜெயிலுக்கு போனா இந்த குடும்பம் என்ன ஆகுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணது நீதானே. இப்ப நீங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? மாறா, எங்க அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்க எல்லாருக்கும் உயிரா இருந்தவரு. எங்க அப்பாவை பத்தின ஞாபகம் கூட எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு அப்பாவா அண்ணனா எல்லாமாவும் இருந்தது அவர்தான். இவ அவரை போய் சாகடிச்சிருக்கா. எப்படி மாறா இவ்வளவு சும்மா விட முடியும்? இவ மட்டும் அன்னைக்கு அந்த தப்ப செய்யலனா இன்னைக்கு எங்க அண்ணன் உயிரோட இருந்திருக்கோம்ல. எங்க அண்ணனை கொண்ட கொலைகாரி மாமா இவ. அது மட்டுமா, நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்திருக்கா. நம்ம இவளால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எப்படி மாமா இவளெல்லாம் எங்களால மன்னிச்சு விட முடியும்? நீ எதுக்குடி என்ன மன்னிச்சு விடணும்? என்னை கொல்லாம விட்டாலே போதும், பாக்கிய நான் பாத்துப்பேன். அதுக்கு கொன்னுட்டா பிரச்சனை தீந்துருமா? இங்க பாரு, இவ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதான் கோர்ட்லயே சொல்லிட்டாங்களே. மச்சான், என்ன சொல்றீங்க? ஓ, நீங்க ஜட்ஜ்மெண்ட் அப்ப அங்க இல்லையோ? இவள போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். சரி மாறா, இவளை இப்ப போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். என்ன ஆகும்? ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. எத்தனை வருஷம்? ஒரு 10 வருஷம், 12 வருஷம்னு வச்சுக்க. 12 வருஷம் இவளை ஜெயில போடுறாங்கன்னு வச்சுக்க. இவ என்ன அந்த தண்டனையை முழுசா அனுபவிப்பான்னு நினைக்கிறியா? ஆஹா, கண்டிப்பா ஏதாவது ஒரு குறுக்கு வழியை யூஸ் பண்ணி வெளியே வந்துருவா. மறுபடியும் பழி வாங்குறேன்னு வந்து நிப்பா. இவளெல்லாம் விடவே கூடாதுடா. பாடி இவ ஒருத்தி. ஏய், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சொத்தும் நம்ம கைக்கு வந்துருச்சு. எல்லாரும் கேஸை விட்டு வெளியே வந்து இனி நிம்மதியா வாழ வேண்டிய நேரம். இவளை இங்க வச்சுட்டு நம்மளே நமக்கு எமனை கூப்பிட்டுக்க வேண்டாம். இவ ஏழ்றையா இருந்தாலும் எப்பேற்பட்ட கொலகாரியா இருந்தாலும் இவளை நம்ம ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்கோ, அதுக்கு நம்மளும் சேர்ந்து ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். அப்போ எங்க அண்ணன் சாவுக்கு என்ன பதில்? அண்ணி, கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? தப்பு பண்ணவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்ந்துடவே முடியாது. அந்த சைத்தான் நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்துதான் நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நம்ம நிம்மதியே போச்சு. ஒரு நாள் நம்ம எல்லாரும் நிம்மதியா சிரிச்சு சாப்பிட்டுருப்போமா? அதான் அவ இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போயிட்டாளே. அவ கைப்பட்ட பொருள் இந்த வீட்டுல இருந்தா கூட அதுவும் விளங்காது. அதான் மொத்தமா போட்டு கொளுத்த போறேன். அத்தை வேணாம் அத்தை, சொன்னா கேளு. எதுக்குடா இதெல்லாம் கொண்டு போய் நடு வீட்டுல வச்சு அழக பார்க்க போறீங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இதுவும் சூனியம் வச்ச மாதிரிதான். இது நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் தப்பா பண்ணிட்டு இருக்காத அத்தை. அந்த விஜய் எப்படி இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த பக்கம் தான் வருவா. வந்து இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டோம். நாம எதுக்கு இந்த கன்றாவிலாம் தொட்டுட்டு இருக்கணும்? விடு அத்தை. வலி வலி சொன்னா கேளு, விடு. சொன்னா கேளு அத்தை. டேய், அதை எடுத்து ஓரம் போடுங்கடா. சரிப்பா. என்ன பண்ற வள்ளி நீங்க? அங்கேயே கிடக்கட்டும், தொடாதீங்க யாரும். வீட்டுக்குள்ள மறுபடியும் வரக்கூடாது. ராகவா, உட்கார். உட்கார, இங்கே உட்கார். வர உட்கார். என்னத்த பண்ற? இருடா, இதோட உன்னை புடிச்ச பீடையெல்லாம் ஒழிஞ்சு போகட்டும். இனி நல்லது மட்டுமே நடக்கட்டும்.
இங்க பாருங்க, உங்க எல்லார் மனசுல இருக்கிற கஷ்டம், இந்த பிரச்சனைகளால உண்டான மன வருத்தம், இது எல்லாத்தையும் இதோட தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இந்த வீட்ல நிம்மதியா சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க போறோங்க. நல்ல எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு உள்ள வாங்க. வாடா, வாங்க. ஆ. வா வா வாடா. வாங்க ஏய், வாங்க. வா. எடுத்து. ம். கடவுளே, என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருன்னு எவ்வளவு வேண்டியிருப்பேன். உனக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்துருக்கேன்ல. ஒவ்வொரு முறை நான் அழுது வேண்டும் போதும் நான் கேக்குறதெல்லாம் உன் காதுல விழும்னு நம்பிக்கையோட காத்திருந்தேன். இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா திரும்பவும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துறாத. இந்த வீட்ல எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கோப்பா, அது போதும்.